ஹலோ ஆல். நீங்க எப்பயாவது ஆசையா ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது அடிக்கடி உங்க கண்ணில் பட்டிருக்கா? ஒரு பர்டிகுலரான ஸ்கூட்டி மாடல், ஒரு பர்டிகுலரான மொபைல் ஃபோன், இந்த மாதிரி நடந்திருக்குல்ல? இது என்ன மேஜிக்கா இல்ல ட்ரிக்கா? ஆமாங்க, உங்க பிரெயின் பண்ற மேஜிக் ட்ரிக்கு. புரியலல்ல? கிளீனா சொல்லட்டுமா? இந்த மனுஷ மூளை இருக்கே, இது டிஃப்ரெண்டான ஒரு மேட்ரு. மனுஷ மூளையில 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைய 10 மணி நேரத்துக்கு இழுத்து இழுத்து செய்யவும் முடியும். 10 மணி நேரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைய ஒரே மணி நேரத்துல அசால்ட்டா செஞ்சு முடிக்கவும் முடியும். இங்க ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஃபோக்கஸ். இதோட அளவு மாறும்போது உங்க ஒர்க் டைமும் மாறுது. இதை கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல யூஸ் பண்ண தெரிஞ்சவங்கள அ வைஸ் மேன் ஆர் சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி, இந்த ஃபோக்கஸை எப்படி கொண்டு வரது? நம்ம மனசுதான் அலைப்பாயிர மனசாச்சே. கரெக்டு தானே? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சிங்கன்னா இப்படியெல்லாம் கேட்க மாட்டீங்க. அதை அழகா சொல்ற ஒரு தியரி இருக்கு, அதுதான் தி ரெட் கார் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க ஆழ் மனசோட பவர் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு, ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு 1 hour டிராவல் பண்ணி வந்துட்டு போறீங்க. இதுக்கு நடுவுல டிராஃபிக் வேற. மனசுல ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு. நீங்க ஒரு நாள் ஆஃபீஸ் ரீச் ஆனதும் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, இன்னைக்கு நீங்க வர்ற வழியில எத்தனை சிகப்பு கலர் கார்களை பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. சிகப்பு கலர் காரா? எனக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கு, 2 3, பட் எக்ஸாக்டா எத்தனை அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. ஏன் உங்களால எக்ஸாக்ட் கவுண்ட்டை சொல்ல முடியல அப்படின்னு அவர் கேக்குறாரு. எனக்கு ரெட் கார்ஸை நோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, அதான் கவனிக்கல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவரு, நாளைக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு வர்றப்போ எத்தனை ரெட் கார்ஸை பார்க்குறீங்களோ அத்தனை 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு 7 ரெட் கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அடுத்த நாள் எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு வீட்டை விட்டுட்டு வெளியில வரீங்க. உடனே உங்க மனசுக்கு என்ன ஞாபகம் வரும்? அட, அவன் ரெட் கலர் காசை நோட் பண்ணி சொன்னா காசு கொடுக்குறேன்னு சொன்னால, இன்னைக்கு கேர்ஃபுல்லா கவனிக்கணும் அப்படின்னு தானே ஞாபகம் வரும். நீங்களும் கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரெட் காசும் உங்க கண்ணில் படும், உங்களுக்கு காசு கிடைக்கும். இதே கான்செப்ட் தான் உங்க லைஃப் கோல்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸை உண்மையாக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படின்னு சொல்லவா? உங்களுக்கு காசு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உங்களோட தேடலுக்கான ரீசன். நீங்க தேடிட்டு இருக்கிற ரெட் காசு தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமா உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் அல்லது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுறீங்க. ஒரு வேண்டப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தானே ரெட் காசு கவனிக்கிறீங்க. இல்லைனா அது உங்க கண்ணு முன்னாடி கிராஸ் ஆகி போனாலும் நீங்க அதை கண்டுக்காம விட்டுருப்பீங்க. கரெக்டு தானே? இதே மாதிரி தான் உங்க எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அப்பவே மறந்து போயிடுறீங்க. ஸோ அதை உண்மையாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்சஸ் உங்க கண்ணு முன்னாடி வந்தா கூட அதை கண்டுக்காம அப்படியே விட்டுறீங்க. யோர் ஐஸ் சீஸ் வாட் எவர் யோர் மைண்ட் நோஸ் அண்ட் வாட் எவர் யோர் ஹார்ட் வாண்ட்ஸ். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் எடுத்துக்குவோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா ஆண்டர்பிரினர் ஆகலாம், இல்ல பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க. அதுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வேணும். தி ரெட் கார் தியரியை பத்தி நல்லா தெரிஞ்சு நீங்க உங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்றீங்க. எனக்கு பிசினஸ் ஐடியாஸ் வேணும், எனக்கு பிசினஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னு மனசுல ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மீன்வைல் உங்க டெய்லி லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கு. யூ கம் அக்ராஸ் தி சேம் செட் ஆஃப் பீப்புள், சேம் பிளேஸ் அண்ட் தி சேம் சிச்சுவேஷன் எவ்ரிடே. பட் அதை நீங்கள் மனசில் நினச்ச நாள்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி உங்கள் கண்ணுக்கு பல ஐடியாஸ் தெரியும். ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறப்பவும் ஒவ்வொரு விஷயம் உங்கள் மூளையில் ஸ்ட்ரைக் ஆகும், பல்ப் எரியும். நீங்கள் பார்க்குற எல்லா பக்கமும் பேசுகிற எல்லார்கிட்டையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்சஸ் தேடுவீங்க. ஐடியா மேலே கொட்டுன்னு கொட்டும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை எப்படி கொண்டு வரது அப்படின்னு கேட்ட உங்களுக்கு இப்போ பதில் புரியுதா? இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக இந்த யூனிவர்ஸோட சயின்ஸை பிக்கப் பண்ணிக்க முடியும். வாழ்க்கையோட இடுக்குகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இது கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு புது வார்த்தையை கேள்விப்படுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தை திடீர்னு உங்கள் காதில் அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தோணும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாலாம் யூஸ் பண்ணலை. இவ்வளோ நாள் நீங்கள் தான் கவனிக்காமல் இருந்திருக்கீங்க. இதே மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸும். அது உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கும். நீங்க அதை கவனிக்காம இருந்தா அது உங்க கண்ணுக்கு தெரியாது. அதுவே ஆக்டிவா சர்ச் பண்ணி பாருங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கிற எல்லா மைன்யூட் டீடைல்ஸும் கண்ணுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஓகே, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். எப்படி அதை நோக்கி ஒர்க் பண்றது? ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு பல பேர் பல விதமா சொல்றாங்கல்ல. கோல் அச்சீவ் பண்றதுக்கு எக்ஸாக்டா என்னதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்கறது என்னோட காதுல கேட்குது. இங்கதான் செம்ம மேட்ரு இருக்கு.
ஒரு கிராமத்துல 2 பசங்க இருக்காங்க. ராமு, சோமு அப்படின்னு வச்சுப்போமா? வேணாம். அது ரொம்ப யூசுவலான நேமா இருக்கு. மஹி, ரோஹி அப்படின்னு வச்சுப்போம். இவங்க 2 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. ஆளுக்கு ஒரு மரம் கொடுக்கறாங்க. யார் அதை ஃபர்ஸ்ட் வெட்டி முறிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அந்த 2 மரமும் ரொம்ப பெருசா இருக்கு. மஹியும் ரோஹியும் ரொம்ப ஃபாஸ்டா வெட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. நடுவுல மகி மட்டும் அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிறான். ரோகி ரெஸ்டே எடுக்காம மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா கடைசியில ஜெயிச்சது யார் தெரியுமா? இங்கதான் ட்விஸ்டே. ஜெயிச்சது நம்ம மஹி தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, மஹி ரெஸ்ட் எடுத்தப்போ ஆக்சுவலா அவன் ரெஸ்ட் மட்டுமே எடுக்கல, அவனோட கோடாரிய கூர்மையாவும் ஆக்கிட்டு இருந்திருக்கான். சோ அவனால சீக்கிரமா வெட்ட முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம மூளையும். தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கிறத விட அப்பப்ப ஷேர் பண்ணி பயன்படுத்தணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். மொத்தமா எல்லாத்தையும் யோசிக்காம இப்ப எது வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செயல்பட்டா, திரும்ப சொல்றேன், ஃபோக்கஸ் பண்ணி செயல்பட்டா ஈஸியா தட்டி தூக்கிடலாம். இப்ப சொல்லுங்க, மஹியா மாறுறது ரொம்ப சுலபம் தானே? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீன் டைம் நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. நிறைய புது புது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். நன்றி.